லான்ஸ் நாயக் முருகேசன் தமிழகத்தின் திருநெல்வேலியில் பிறந்தவர். எப்போதும் மௌனமாக, ஆனால் உறுதியான மனிதர். 14வது சிகோரா ரெஜிமெண்டில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை அவரின் குழுவுக்கு ஒரு தகவல் வந்தது. பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்படும் பயங்கரவாதிகள் ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியுள்ளனர். இடம் புல்வாமா அருகே ஒரு மரங்களால் மூடப்பட்ட சுரங்கப்பாதை. முயற்சியும் மௌனமும் இரண்டும் கொண்ட ஒரு இராணுவ அதிகாரி முருகேசன். அவரால் மிகுந்த மோசமான சூழ்நிலையிலும் சீராக செயல்பட முடியும். அன்றிரவு குழுவுடன் அவர் அந்த பகுதிக்குச் சென்றார். காற்று நின்றுவிட்டது போலவே இருந்தது. வானம் நட்சத்திரமில்லாமல் இருந்தது. ஒவ்வொரு தடமாகவும் மரங்களில் நிழல்கள் நடமாடும் போல தெரிந்தது. பயங்கரவாதிகள் இருப்பது உறுதியானதும் குழு தாக்குதலுக்குத் தயாரானது. முதல் முறை அங்கு நுழைந்தார் முருகேசன். ஆனால் எதிர்பாராத வகையில் பாதையில் கண்ணிவெடி. முருகேசன் அதை தவிர்க்க முடியவில்லை. ஆனால் அவர் புரிந்து கொண்டார். தன்னால் அந்த வெடியில் மற்றவர்கள் சிக்காமல் இருக்க முடியும். தன்னை காப்பாற்ற முடியாது என்பதையும் மற்றவர்களை காப்பாற்ற முடியும் என்பதையும் உணர்ந்தார். வெடிப்பு நேர்ந்தது. அவரது உயிர் போனது. மற்ற நால்வரும் உயிருடன் பத்திரமாக மீண்டனர். முடிவு: அடுத்த நாள் புல்வாமா வானம் மழையுடன் மூடப்பட்டது. முருகேசனின் சிந்தனைகள் வானத்தில் நிழலாகவே இருந்தன. அவரது பையனுக்கு அவர் எழுதிய கடைசி செய்தி: நீங்க நினைக்கும் ஹீரோ சினிமாவில் அல்லப்பா, நிஜ வாழ்க்கையில ஒரு நாள் நீயும் அப்படி ஆகணும்.